அன்பு வந்து லேப்டாப்பில் என்ன சேவ் பண்ணி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிச்சு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அன்பு வந்து கண்மணி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு, கண்மணி கிட்டாக்க என்னெல்லாம் பண்ணார், வெண்ணாவை அவர் விரும்புகிறன்ற விஷயம் எல்லாமே வந்து அதில் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் கேட்டு வெண்ணாவால் தாங்கிக்க முடியல. ஐ லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ வெரி மச், நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம், எல்லாமே அதில் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் கேட்ட வந்து வெண்ணா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே அங்கே இருக்க பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. அப்படியே வந்து செம்ம கடுப்பாயிடுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அன்பு, நீ இப்படிலாம் வந்து பேசவே கூடாது. ஏன் அன்பு இப்படிலாம் பண்ணீங்க? எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் கண்மணி ஏமாத்த தான் இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் நான் தான் இருக்கேன். அதை என்னால் மாற்றிக்கவே முடியாது. இல்லை, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறிக்கார அழறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அன்பு வந்து, என்னடா இது, வெண்ணிலா கிட்ட நம்ம லேப்டாப் பண்ணால் பாட்டி என்ன சொல்கிறாங்க, முதல்ல போய் இந்த லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னே வந்து நேராக வந்து வெண்ணிலாவோட ரூமுக்கு அன்பு போகிறாரு. அன்பு போனோன்னே வெண்ணிலா வந்து என்ன பண்ணுறாங்க, லேப்டாப்பை வந்து கையில் வச்சுருக்காங்க. லேப்டாப்பை கொடு அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அன்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் லேப்டாப்பை ஏன் கிட்ட கொடு, எதுக்காக உனக்கு நான் விளக்கம் கொடுக்கணுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த லேப்டாப்பில் எங்கே எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டு போகிறேன்னு தான் என்கிட்ட கேட்குறீங்க. என்ன விஷயம் அப்படின்றாரு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அன்பு, நீங்கள் கண்மணி ஏமாத்துறதுக்காக இதில் என்னென்னமோ பேசி வச்சுருக்கீங்க, கண்மணி தான் விரும்புகிறேன்னு சொல்லிருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி வாய மூடு. யார் வந்து என்ன போய் சொல்கிறான்னு நினச்சிட்ருக்க, கண்மணி தான் நான் விரும்புகிறேன், கண்மணி தான் என் வாழ்க்கை, எல்லாமே எனக்கு கண்மணி தான், அதை தான் நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். அது எதுக்கு நீ ஓப்பன் பண்ணி பார்க்குற, அடுத்தவங்க பர்சனல் விஷயம் தலையிட உனக்கு அசிங்கமாக இல்லைன்னு, என்ன அன்பு இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்கள் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணது உண்மை, நீங்கள் எனக்கு வந்து விரும்பினது உண்மை, இந்த உண்மையை ஏன் அன்பு இப்படி பண்ணுறீங்க, இப்படி ஏன் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கண்மணி அங்கே வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க. கண்மணி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. 2 பேருமே கண்மணியை பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து அன்பு நிற்கிறாரு. இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எதையாவது சொல்லி வளரிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கண்மணி நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போக பார்க்குறாரு. உடனே நிறுத்துங்க அன்பு அப்படின்றாங்க. நீங்கள் 2 பேரும் பேசுனது எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் இவளை விரும்புனீங்களா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறார். அது வந்து கண்மணி அப்படின்னோடனே, நீங்கள் 2 பேரும் பேசுனது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே பின்னாடியே போகிறார் அன்பு. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நம்பு கண்மணி, பார்த்தது எதுவுமே நிஜம் இல்லை கண்மணி, உனக்காக நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்த ஓப்பனாக சொல்லணும், என் மனசில் இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் நான் வந்து பேசி வச்சுருந்தேன் கண்மணி, அதை இவ வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா. அவள் எதுக்கு உங்ககிட்ட பிரச்சனை படணும், என்ன காரணம் இருக்கும், நீங்கள் என்கிட்ட பேசுகிற விஷயத்த அவளுக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னோடனே, அது வந்து அதானே தெரியும்ல எனக்கு, நீங்கள் அவளை விரும்பியிருக்கீங்க, இப்போ விரும்புகிறீங்க, அதனால தான் வந்து அவள் உங்ககிட்ட நியாயம் கேட்குறேன் அப்படி தானே அப்படின்னோடனே, கண்மணி அதெல்லாம் இல்லை கண்மணி, அவளுக்கு நீங்கள் எதுவும் சொல்லாமல் அவள் எப்படி சொல்ல முடியும், இங்கே பாருங்கள் என்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் நம்புகிறேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம் கண்மணி அப்படின்னோடனே அவரோட கையை எடுத்து அவங்கள தலைமையில் வச்சுட்டு சத்தியம் கேட்குறாங்க. சத்தியமாக என் மேலே சத்தியமாக சொல்லுங்கள், நீங்கள் வந்து வெண்ணிலாவை விரும்புகிறேன் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி. ஆமாம் கண்மணி, நான் வெண்ணிலாவை விரும்பினேன் அப்படின்னோடனே, அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு, போதும் நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் கண்மணி, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கேளு கண்மணி அப்படின்னோடனே அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. உடனே வந்து வெளியே போகிறாங்க. கண்மணி ப்ளீஸ் கண்மணி, எங்கேயும் போகாத கண்மணி அப்படின்னோடனே அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அன்பு. பின்னாடியே வர்றாரு. தயவு செய்து இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, என் பின்னாடி வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட அன்பு, கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, நான் ஒன்றை தாண்டி லவ் பண்ணுறேன், வெண்ணிலாவை நான் லவ் பண்ணல கண்மணி, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வெண்ணிலா வராங்க. என்னாச்சு கண்மணி, வீட்டை விட்டு போயிட்டாளா அப்படின்னு, இதுக்காக தானே காத்துருந்தேன் கண்மணி, என்னை பிரியணும் தானே காத்துருந்தேன், எங்கள் 2 பேரும் பிரிச்சுட்டல, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்றாரு. இங்கே பாருங்க அன்பு, இப்போது கண்மணி பிரியறதும் நல்ல விஷயந்தான், அப்போ தானே வந்து நீங்களும் நானும் சேர முடிச்சு, பாய மூடு, யார் கூட சேர்றது, இங்கே பார் நான் லேப்டாப்பில் பேசின எல்லா விஷயமும் உண்மை, நான் கண்மணியை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், என் மனசு ஃபுல்லாக என் கண்மணி மட்டும்தான் இருக்கா, என் கண்மணியை பிரிக்கிறதுக்கு நீ நல்லா பிளான் பண்ணி கடைசியில் பிரிச்சுட்டல, ஆனால் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் கண்மணி என்கிட்ட பிரித்த உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. அன்பு பின்னாடியே போகிறாங்க. உடனே கதவை பட்டுன்னு சாத்துறாரு. என் மூஞ்சில் கூட முடிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேட்ட வந்து வெண்ணிலா வந்து அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே கண்மணி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டுன்னு கால் போன போக்கில் நடந்து அழுதுட்டு போயிட்டுருக்காங்க.